அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, சவாலை ஏற்று பணி செய்வோம். மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 54 முதல் 58 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். அவர் தச்சு தொழில் செய்த ஒரு தொழிலாளி இப்பொழுது இறையருள் பெற்று வல்ல செயல்கள் புரிவதோடு ஆழ்ந்த ஞானத்துடனும் அதிகாரத்துடனும் போதிக்கிறார் என்பது நாசிரியத்தூர் மக்களுக்கு ஆச்சரியத்தை மட்டும் தூண்டவில்லை, அவர்கள் மனதில் பொறாமை உணர்வையும் கூட எழுப்பியது. எனவே அவரை அவர்கள் இகழ துணிகின்றனர். மார்க்கில் இவர் தச்சனல்லவா என்றும் மரியாவின் மகன்தானே என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. அப்படியானால் அவரது தொழில் மட்டுமன்று, அவரது கன்னி பிறப்பும் அங்கு குத்தி காட்டப்பட்டு இகழப்பட்டது என யூகிக்கலாம். அவர்களுடைய நம்பிக்கையின்மை நிமித்தம் அவர் அங்கே பல வல்ல செயல்களை செய்யவில்லை என்று மத்தியில் வருகிறது. மனிதருடைய அவநம்பிக்கையும் ஒத்துழையாமையும் ஆண்டோடைய திட்டங்களை முறியடிக்க முடியாது. கடவுள் எதையும் செய்ய வல்லவர். ஆனால் மனிதருடைய அவநம்பிக்கை அவர் சந்திக்கும் போது அவர் தாமாகவே தம்முடைய மீட்பு செயல்களை கட்டுப்படுத்தி கொள்கிறாரே தவிர அவர் செயல்பட முடியாமல் தடை செய்யப்படுகிறார் என்பது தவறு என்பது மத்தேயுவின் கருத்து. அன்பார்ந்தவர்களே, இயேசு தனது சொந்த ஊரில் உள்ள தொழுகை கூடத்தில் போதிக்கிறார். ஒருவர் எவ்வளவு பெரிய போதராக இருந்தாலும் தான் பிறந்த மண்ணில் போதிப்பது என்பது ஒரு சவாலான செய்தி. சொந்த ஊரில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் கடினமான ஒன்று. அதற்கு பல காரணங்களையும் சொல்லலாம். இதற்காக மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படுவது கடினம். நம்மோடு படித்தவர்கள் இவனை பற்றி தெரியாதா என்று நம்மை பற்றி வைத்திருக்கக்கூடிய முன்சார்பு எண்ணம், மக்கள் மத்தியில் பெற்ற புகழினால் மற்றவர்களுக்கு பொறாமை, குடும்பத்தின் எளிய பின்னணி, அதிகார வர்க்கத்தின் பின்னணி போன்றவை இயேசு ஏற்றுக்கொள்ளப்படாமைக்கான சில காரணங்கள். இந்த காரணங்கள் மிக பெரிய சவாலாக இருந்தாலும் இயேசுக்கு சவால் என்றாலே அது ஒரு சுகம்தான். தடைகளை பற்றி அவர் ஒருபோதும் கலங்கியதும் கிடையாது, கவலைப்பட்டதும் கிடையாது. துணியோடு போதிக்கிறார், துணிச்சலாக போதிக்கிறார். வாழ்வு என்னும் நமது வழியில் பல வழிகள் வந்தால் இயேசுவை போன்ற துணிச்சல் நமக்கு இருக்கிற போதுதான் அவற்றை எதிர்கொள்ள முடியும். அதனை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியும், அதை நேர்மையான உள்ளத்தோடு அதனால் வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக பெரிய பாடம். அத்தகைய துணிவை நமது ஆண்டோடமிருந்து கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இன்றைக்கு வாழ்வை துணியோடு எதிர்கொள்ள துணிவில்லாமல் எத்தனையோ பேர் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்வை கொடையாக எண்ணாமல் கடமையாக வாழ்ந்தவர்கள். நாம் அப்படி இல்லாமல் வாழ்வை கடவுளின் கொடையாக ஏற்று வாழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நல்லது யார் செய்தாலும் நான் ஊக்கப்படுத்துகின்றேனா? பிறரை தவறான கேள்விகளால் நான் மட்டம் தட்டுகின்றேனா? இறைவணியை சவால் நிறைந்த பணியாக செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நல்லது யார் செய்தாலும் நாங்கள் ஊக்கப்படுத்தவும், பிறரை தவறான கேள்விகளால் மட்டம் தட்டாமல் இருக்கவும், இறைவணியை சவால் நிறைந்த பணியாக செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.